ராஜராஜனின் தந்தையான சுந்தர சோழன் கட்டிய கோவில், அதுவும் சென்னையில். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவாலயம் வேளச்சேரி விஜயநகரில் உள்ள தண்டீஸ்வரர் ஆலயமாகும். சோழ மன்னர்கள் தொண்டை மண்டலத்தில் கட்டிய முதல் சிவாலயம் என்ற பெருமையும் இத்தலத்துக்கு உண்டு. இதற்கு கூறப்படும் 2 புராண கதைகளை இப்போது காணலாம். கிருத யுகத்தில் சோமுகாசுரன் எனும் அரக்கன் 4 வேதங்களையும் பிரம்மாவிடமிருந்து பறித்து கடலுக்கு அடியில் மறைந்து கொண்டான். இதனால் பிரம்மா நடத்தி வந்த படைப்புத் தொழில் நின்று போனது. இது பற்றி மகாவிஷ்ணுவிடம் பிரம்மா முறையிட்டார். உடனே விஷ்ணு மச்சவதாரம் எடுத்து சென்று சோமுகாசுரனை அழித்து 4 வேதங்களையும் மீட்டு வந்து பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். அசுரனிடம் இருந்ததால் மாசுபட்டதாக கருதப்பட்ட வேதங்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக பிரம்மனிடம் வேண்டினர். அவர் கூறியபடி முதலில் திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகு 4 வேதங்களும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கி தோஷம் நீங்க பெற்றன. வேதங்கள் வழிபட்டதால் வேதஸ்ரேணி என்று அழைக்கப்பட்ட இடம் நாளடைவில் மருவி வேளச்சேரி என்றானதாக கூறப்படுகிறது. துவாபர யுகத்தில் மிருகண்டு மகாமுனிவரின் புதல்வனான மார்க்கண்டேயனுக்கு 16 வயதிலேயே ஆயுள் முடியும் தருணம் வந்தது. அவனின் ஆயுளை முடிப்பதற்காக யமதருமன் பாசக்கயிறுடன் வந்தார். திருக்கடையூர் அமிர்தகடேசுவரரை பூஜித்துக் கொண்டிருந்த மார்க்கண்டேயன் யமதருமன் பாசக்கயிற்றை வீசும் நேரம் லிங்கத்தை கட்டிப்பிடிக்க வீசிய கயிறு மார்க்கண்டேயனுடன் லிங்கத்தையும் சுற்றி வளைத்தது. இதில் கோபம் கொண்ட ஈசன் அங்கே தோன்றி யமதருமனை எட்டி உதைத்தார். கூடவே யமதருமனின் கையில் இருந்த தண்டத்தையும் மற்றும் அவரது பதவியையும் பறித்துக் கொண்டார். இதனால் பூவுலகில் எவருக்கும் மரணமே நிகழாத நிலை ஏற்பட்டது. இதில் தவித்து கலங்கிய யமன் இழந்த தன்னுடைய பதவியை பெறுவதற்காக நாரதரின் சொல்படி வேதங்கள் வழிபட்டு புனிதம் அடைந்த தலத்தை அறிந்து இங்கே வந்தான். ஓரிடத்தில் தீர்த்த குளம் ஒன்றை உருவாக்கினான். தினமும் சிவபூஜை செய்தான். அதில் மகிழ்ந்த பரமேஸ்வரன் யமதருமனுக்கு தரிசனம் தந்தார். அத்துடன் இழந்த அவரின் பதவியையும் வழங்கினார். கூடவே யமதருமனுக்கு தண்டம் ஒன்றையும் வழங்கினார். இதனால் இந்த தலத்து இறைவனுக்கு தண்டீஸ்வரர் எனும் திருநாமம் அமைந்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம். உங்களுக்கும் இதுபோல் வேறு ஏதாவது கோயிலின் வரலாற்றை காணொளியாக தெரிந்து கொள்ள காமெண்ட் பண்ணவும். ஓம் நம சிவாய.